வணக்கம் நண்பர்களே. உங்கள் மனதில் எப்பொழுதும் ஒரு தேவையில்லாத சிந்தனைகளால் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? அது உங்களது எதிர்கால பயமாக இருக்கலாம் அல்லது கடந்த கால சிந்தனைகளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த சிந்தனைகளை எப்படி கையாள்வது என்பதற்கான தீர்வு மிகவும் எளிமையானது. இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள். இந்த கதை உங்களுக்கானதுதான். இது போன்ற சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில் மலைச்சரிவுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய அழகிய கிராமத்தில் வீரா என்று ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் மிகவும் பிடித்தவனாக இருந்தான். சிறந்த பண்புகளையும் கொண்டிருந்தான். அவன் ஒரு புத்திசாலியாகவும் இருந்தான். ஆனால் அவனது மனம் எப்போதும் ஏதாவது சிறிய விஷயங்களை நினைத்து அடிக்கடி கலங்கிக் கொண்டே இருந்தது. அவனது மனம் எப்போதும் நிறைய சிந்தனைகளால் நிரம்பியிருந்தது. அவை கடந்த காலத்தை பற்றிய கவலைகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அல்லது தேவையில்லாத எண்ணங்களாக இருந்தன. அவனுக்கு நிம்மதி என்கின்ற அமைதியான வாழ்க்கை அவனால் எப்போதுமே காண முடியாத ஒன்றாகவே இருந்தது. ஒரு நாள் இதை பற்றி அவன் அவனுடைய நண்பனிடம் கூறினான். அவனுடைய நண்பன் அவனிடம் அந்த கிராமத்தின் மேற்கு மலைகளின் உச்சியில் ஒரு புகழ்பெற்ற துறவி வாழ்ந்து வருவதாக கூறினான். அந்த துறவி மன அமைதி மற்றும் நிம்மதியை அளிக்கும் இரகசியத்தை எல்லோரிடமும் போதிப்பதாகவும் கூறினான். அதனால் அந்த துறவியை ஒரு நாள் சென்று சந்தித்து போதனைகளை பெற்றுக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும், அல்லது உன்னுடைய கவலைகளை கையாள்வதற்கு ஏற்ற ஒரு சக்தி உனக்கு கிடைக்கும் என்று வீராவிடம் கூறினான். அதை கேட்டு மெய் மறந்த வீரா ஒரு நாள் அந்த துறவியை சந்திக்க முடிவு செய்தான். பல நாட்கள் கடுமையான பயணத்தை மேற்கொண்டு மேற்கு மலைகளின் உச்சிக்கு வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடியில் 2 கண்களையும் மூடியவாறு அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தார் அந்த துறவி. வீரா துறவியை மரியாதையுடன் வணங்கினான். பிறகு அவரிடம், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. என்னுடைய மனம் மிகவும் கலங்கியிருக்கின்றது. எனக்கு அமைதி வேண்டும். ஆனால் அதை எப்படி பெறுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான். அந்த துறவி சிறு புன்னகையுடன் கண்களை திறந்தார். நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்க விரும்புகிறாயா? அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று கூறினார். பிறகு துறவி வீராவை ஒரு அழகான தோட்டங்களால் சூழ்ந்த ஒரு சிறிய வளாகத்திற்குள் அழைத்துச் சென்றார். அதன் நடுவே ஒரு பெரிய தொட்டியில் நீர் நிரம்பியிருந்தது. இப்போது துறவி வீராவிடம் ஒரு சிறிய கரண்டியையும் ஒரு சிறிய பானையையும் கொடுத்தார். அந்த பெரிய நீர் தொட்டியிலிருந்து இந்த கரண்டி மூலம் இந்த சிறிய பானையில் மொத்த நீரையும் மாற்ற வேண்டும். ஆனால் அப்படி நீ நீரை மாற்றும்போது ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் இந்த சிறிய பானையில் மாற்ற வேண்டும் என்று கூறினார். வீரா இப்போது சிந்திக்கத் தொடங்கினான். இவ்வளவு பெரிய தொட்டியில் உள்ள நீரை எப்படி இந்த சிறிய பானையில் நிரப்ப முடியும் என்று சிந்தித்தான். ஆனால் இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டான். அவன் வெகு நேரமாக நீரை தொட்டியில் இருந்து எடுத்து அந்த சிறிய பானைக்குள் ஊற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் தொட்டியில் இருந்த நீர் அளவு குறையவே இல்லை. அது அப்படியே இருந்தது. இதற்கிடையில் அவன் மனதில் ஏற்பட்ட சலிப்பும் ஏமாற்றமும் அதிகரிக்கத் தொடங்கியது. இதை ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்த அந்த துறவி மெதுவாக வீராவின் தோளில் கை வைத்தார். நீ எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் முதலில் உன்னுடைய மனதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை நீக்கி மனதை காலி செய்ய வேண்டும். பிறகு அந்த விஷயத்தில் முழு ஈடுபாட்டையும் காட்ட வேண்டும். நீ இந்த செயலை கடினமாக நினைக்கின்றாய். அதுவே உன்னுடைய தவறாகும். ஆனால் இது ஒரு மிகவும் எளிமையான விஷயம். நீர் தொட்டியை காலி செய்வதற்கு முன்பு முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை நீக்கி உன்னுடைய மனதை காலி செய்ய வேண்டும். உன்னுடைய பயம், கவலைகளை விட்டுவிடு. எதிர்காலத்தை பற்றியோ அல்லது இறந்த காலத்தை பற்றியோ கவலைப்படாதே. இந்த கணத்தில் நீ செய்கின்ற செயலில் மட்டும் முழு ஈடுபாட்டையும் கொண்டிருக்க வேண்டும். இந்த கணத்தில் மட்டும் நீ வாழ்வதை பழகிக்கொள். உன்னுடைய செயலில் முழுமையாக உன்னுடைய மனதை ஈடுபடுத்திக்கொள். பிறகு அனைத்தும் தானாகவே நடக்கும் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட வீரா ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டான். தனது சலிப்பையும் பதட்டத்தையும் விட்டுவிட்டான். இந்த தொட்டியிலிருந்து மொத்த நீரையும் இந்த சிறிய பானைக்குள் மாற்ற முடியுமா என்ற அவனது சிந்தனையை அவன் முற்றிலுமாக தவிர்த்து விட்டான். பின்னர் ஒவ்வொரு கரண்டி நீரையும் தொட்டியிலிருந்து எடுக்கும்போது அவன் மனம் அந்த நொடியில் மட்டும் கவனமாக இருந்தது. நீரின் சத்தமும் கூட அவனுக்கு புதியதாக தோன்றியது.
மெல்ல மெல்ல அவனுடைய அந்த செயலில் ஓரளவு சுதந்திரத்தையும் அமைதியையும் உணர்ந்தான். அவனுடைய மனம் தெளிவடைந்து செயல்கள் சீராக நடந்தன. பிறகு சிறிது நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. அவன் மனதின் அமைதிக்கு பதில் அளிப்பது போல் நீரும் சலனம் இன்றி சுமூகமாக அந்த சிறிய பானைக்குள் சென்றது. தொட்டியில் இருந்த நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. இறுதியில் வீரா மொத்த நீரையும் பானையில் ஊற்றிவிட்டான். அதன் பிறகு அந்த துறவியை ஆச்சரியத்துடனும் நன்றியுடனும் பார்த்தான் வீரா. இப்போது நீ உணர்ந்து கொண்டாயா என்று துறவி கேட்டார். நீ உன் மனதை ஒருமைப்படுத்திக் கொண்டால் இந்த பிரபஞ்சமே உனக்காக ஓடத் தொடங்கும். எனவே இந்த கணத்தில் நீ செய்கின்ற செயலில் உன்னுடைய மனதை ஒருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே வாழ்க்கையில் அமைதி மற்றும் நிம்மதிக்கான மர்மம் என்று கூறினார். அந்த நாள் முதல் வீரா தனது உள்ளார்ந்த அமைதியின் இரகசியத்தை உணர்ந்து அந்த துறவியின் ஞானத்தை தனக்குள் வைத்துக்கொண்டு வாழ்ந்தான். நண்பர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற தேவையில்லாத பயத்தை விட்டுவிட்டு இப்பொழுது இந்த நிமிடத்தில் செய்கின்ற செயல்களில் உங்கள் மனதை முழுமையாக ஈடுபடுத்தி வாழ்வில் அமைதியை பெறுங்கள்.